நியூ மெத்தட். ஓகே ஓகே. இன்ஜினை பிரிக்காம இது எப்படி நம்ம இன்ஜின்ல தங்கின கார்பனை க்ளீன் பண்றது தான் வந்து டீகார்பனிங் அப்படின்றது. ஆக்சுவலா நீங்க 1 லிட்டர் பெட்ரோல்ல 1% தானே தங்குது, அதனால என்ன ஆயிர போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அப்படி கிடையாது. நீங்க வந்து வண்டி எடுக்கும் போதுல இருந்து இன்ன வரைக்கும் ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ ஒரு 1000 லிட்டர் பெட்ரோல் அடிச்சுப்பீங்கன்னு வச்சுப்போம். அப்போ அதுல 1% அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பனா உங்க இன்ஜின்லயே கரி அண்டி போய் வந்து தங்கி இருக்கும். இதனால தான் வந்து உங்க வண்டியோட மைலேஜ் டிராப் ஆகுறது இல்லையானா இன்ஜின் பிக்கப் குறையிறது, அந்த ஸ்மோக்கிங் வர்றது, இதெல்லாம் இதனால தான் அந்த கார்பன் வந்து இன்ஜின்ல தங்கறதுனால தான் வந்து வருது. சோ இப்போ இதெல்லாம் பண்ணும்போது இது எல்லாமே கியூர் ஆயிரும் இல்லையா? கரெக்ட் தானே? இதனால உங்களுக்கு வந்து இன்ஜினுடைய மைலேஜ் நல்லா கிடைக்கும். ஓகேங்க. பிளாக் ஸ்மோக்கிங் குறைஞ்சு போயிடும். இப்போ நீங்க புது வண்டி எடுக்கும்போது உங்க புது இன்ஜின் எப்படி இருக்கு சோ அதே கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடும். இப்போ எப்படி பண்றது அப்படின்றது இப்போ என்னோட வண்டிங்கண்ணா இது வந்து குவிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. எனக்கு இப்போ வந்து லைட்டா ஃபீல் ஆகுது